கல்யாண பந்தியில வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கூட்டை எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு ரஃபா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடுகு, அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, இடிச்ச 7 8 பல் பூண்டு போட்டு லைட்டா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயமா இருந்தா ஒன்றை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. இது லைட்டா சிவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரஃபா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கசூரி மேத்தி அல்லது மல்லி இலை தூவி ஒரு பெரட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு